ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து நிறையா ப்ளே ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அதுதான் எனக்கு காமிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னதுன்னா இந்த புக் மார்க்கு. ஸோ இதுதான். அடுத்தது என்னன்னா வந்து நம்ம இந்த புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்ஸ்லேயே இன்னொன்றும் இருக்குது. சரியா, இது ஒரு நிறைய பேஜ் இருக்கும். அண்ட் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ பேஜஸ் ப்ளஸ் ப்ளூ கலர் அட்டை. அதே மாதிரி தான் இந்த இதுவும். சரியா, இப்போ இது நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம என்ன செஞ்சோன்னா இந்த கலர் புக்ஸு அண்ட் இன்னும் 2 டைப்ஸ் கூட இருக்குது. ஸோ அடுத்தது இந்த கொஞ்சம் சின்ன புக்கா. அடுத்த புக் என்னென்னா என்னோட ஃபேவரெட்னு சொல்லலாம். எவ்வளோ க்யூட்டாக மினியாக இருக்குது பாருங்கள், க்யூட் அண்ட் மினி. சரியா, இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ என்ன பண்ணலான்னா இது அடுத்தது என்ன இருக்குதுன்னு வாங்க பார்த்துடலாமா. அடுத்தது என்கிட்ட க்ரேயான்ஸ் இருக்குது. க்ரேயான்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் எப்படி செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரியா, இதான் க்ரேயான்ஸ் பாருங்கள். இதுதான் க்ரேயான்ஸ். இங்கே இது க்ரீன் கலரில் எடுத்து கட் பண்ணி வச்சு இது எல்லாமே க்ரேயான்ஸ் தான். சரி, இப்போ இந்த க்ரேயான்ஸை ஓரமாக வச்சுட்டு அடுத்தது என்ன இருக்குன்னா என்கிட்ட பென் இருக்குது. பென்னு இது வந்து ஆக்சுவலி ஹேர் பின். இந்த ஹேர் பின் எடுத்து நான் சும்மா அன்றைக்கி விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அதனால் இது பென்னு அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். சரியா, அடுத்தது கடைசியாக என்னோடய ஃபேவரெட் திங் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பென்சில்ஸ் தான். எவ்வளோ க்யூட் அண்ட் மினியாக இருக்கு பாருங்கள். இந்த கலர் பென்சில்ஸ் எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கீழெல்லாம் கலர்ஸ்லாம் இருக்குது. சரி, உங்களுக்கு ஒன்று பிரித்து காமிக்கிறேன் அதில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு. அதில் எத்தனை கலர்ஸ்னால் பாருங்கள், க்ரீனு, ப்ளூவு, அதுக்கப்புறமா ரெட்டு, எல்லோ, அதுக்கப்புறம் கடைசி 3 வந்து பிங்க், பர்பிள், ஆரஞ்சு. நான் வந்து மெயின் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா மெயின் கலர்ஸும் நான் வந்து மறுபடியும் ஒரு ரப்பர் பேண்டில் சுற்றி வச்சிடுறேன். இவ்வளோதான் திங்ஸ் இருக்குது. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வாங்க இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கலர் பென்சில்ஸ் மேலே அடிக்கிறேன். இப்படியே 4 செட் ஆஃப் கலர் பென்சில்ஸ் இருக்குது, அது நான் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த 2 மினி புக்ஸ் இந்த 2 மினி புக்ஸும் இது இன்னொன்று என்னது அது வச்சுட்டேன். சரியா, இது 2ஐயும் வச்சுட்டு இப்போ கீழே க்ரேயான்ஸ்லாம் வச்சிடுறேன். எல்லா கலர் ஆஃப் க்ரேயான்ஸ் ஒரு ரோவில் எனக்கு வந்து 4 இல்லை 5 வருது. 5 செட் ஆஃப் க்ரேயான்ஸ். அடுத்த செட்டில் வந்து எல்லா இதுலேயும் 5 வருது. சரியா, இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
வச்சுட்டு அடுத்தது நம்மளோட பென் எல்லாம் வச்சுக்கலாம். பென்னுக்கு தான் இடம் இருக்குது நடுவில் அப்படியே. ஆனால் பென்னுக்கு லென்த் பத்தல, சரியா? அதனால நம்ம இந்த 2 புக்ஸுமே வச்சிடலாம். இந்த 2 புக்ஸுமே வச்சுட்டு இப்போ அடுத்த ரோவில் வந்து நம்ம பென்னு வச்சிடலாம். நம்மளோட 4 பென்னுமே பண்ண வாட்டி இதுக்கு மேலே புக் மார்க் வச்சுட்டு அண்ட் மீதி 2 கலர்ஃபுல் டைரியும் க்ரையான்ஸ் மேலே நம்மளோட பிக் டைரியும் வச்சிடலாம். பெரிய டைரியில் வச்சுட்டு இதுதான் என் பென்சில் பாக்ஸ் இருக்குது, சரியா? இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிட்டு பாய் காய்ஸ்.